இன்னைக்கு சாக்கோ பனானா கேக் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் 3 பழம் எடுத்திருக்கேன். தோலை உரித்து இந்த மாதிரி நம்ம ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 முட்டையை உடைச்சி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர், ஜாகரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது ஆல் பர்பஸ் ஃப்ளோரு. இது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் இது எல்லாம் சேர்த்துருக்கேன். இதோட அளவெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சலித்து சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சலிச்சுட்டு 2லேருந்து 3 பங்காக பிரித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். பபுள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் கட்டி விழாமல் நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ ரிமைனிங் இருக்கிற பாட்டையும் சேர்த்தாச்சு. கொக்கோ பவுடர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. கொக்கோ பவுடர் சேர்க்கலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கலந்த மாதிரியே இருக்கும். இது கூட 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சின்னமன் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம கேக் ட்ரேயில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், ஏர் பபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை கேக் ட்ரேயை வச்சு மூடிட்டு இதை அப்படியே நம்ம ஓடிஜியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வச்சு பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து கேக் நல்லா பேக் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு நடுவில் குச்சி பார்த்தீங்க அப்படின்னா மாவு எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கும். மாவு ஒட்டலை அப்படின்னாவே கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே கூல் பண்ண விட்டுடலாம். கூல் பண்ணிவிட்டு இப்படி கவுத்தோம்னாவே கீழே விழுந்துடும். இப்போ இதை நம்ம பீஸ் போடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கட் பண்ணும்போதே ஃபீல் ஆகும். செம்ம சாஃப்டான சாக்கோ பனானா கேக் ரெடி. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.